இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்பதான் என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க. சத்தியம் வாங்கினே அது என்ன பண்றாருன்னா பிரச்சனையை ஃபுல்லா முடிச்சு ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து சொருவி விட்டுருவாரு. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. அழகா இருக்கு, அது நல்லா இருக்கு. இன்னொன்னு பார்த்தா அதுவும் நல்லா இருக்கு. இதோட பிளஸ் பாயிண்டே அது. இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும் ஆமா சார். பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில மூஞ்ச பார்த்து பார்த்து அப்படியே சலிச்சு எப்படின்னா ஏன்டா இந்த மூஞ்ச பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க பார்க்க பாரு தலைவான்னு சொல்ற மாதிரி. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி. ஸோ ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். காலையிலே மழை தூரிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு செம்மையான ஒரு மழை இருக்கு சம்பவம். ஸோ இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மலை. மார்னிங் எங்கடா பைக் ரைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டுருக்கேன். பெங்களூர் ஆஃபீஸ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 1 வீக். ஸோ இங்கே டியூட்டி எனக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? பெங்களூர் டியூட்டி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர். கூட மழையும் வருது. ஸோ பார்த்துக்கலாம் எப்படி ஆகும்னு தெரியல. அண்ட் ஸோ இன்னைக்கு தான் 2 டேஸாக மழை இருக்கல. பட் இப்போ வந்து மழை வந்துக்கிட்டு இருக்கு. மார்னிங்கே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு செம்மையான மழை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல் கைஸ். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அட்டெண்டன்ஸ் வந்து போட்டுருக்கேன். சாரி கைஸ். ब्रो काढा पुढे ब्रो ओटीपी व्हाट्सअप पाडे तुले अंडे ओके डन ഞാൻ ബറൊന്നുമില്ല ബർബേ ஸோ ஆக்சுவலாக கைஸ் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அட்டண்டன்ஸ் இப்போ பெங்களூர்ல இருந்தால் நான் வந்து 4-5 போயிட்டு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஊருக்கு வந்தால் என்னோட அட்டண்டன்ஸ் அடுத்தவன் போடணும். ஸோ அதனால தான் இப்போ அது என்னோட அட்டண்டன்ஸ் போட வச்சுட்டேன். ஏன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் அங்கே தானே சீக்கிரமாக எந்திரிச்சிருவேன். 7 o'clock எந்திரிச்சிருவேன். 6:30 7 o'clock 7:30 8 o'clock ரெடி ஆயிடுவேன். என்னோட ரூம்மேட் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் ரெடி ஆகுறது. ஸோ அதனால சீக்கிரமாக ரெடி ஆயிடுவேன். சீக்கிரமாக போயிட்டு அட்டண்டன்ஸ் போட்டு வந்துடுவேன்.
பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எந்திரிக்கிறதே 8 மணிக்கு, இன்னும் எத்தனை மணிக்கு 9 மணிக்கு, இங்க 55 கிலோமீட்டர். ஸோ 55 கிலோமீட்டர் நம்மளால ஆன் டைம் எல்லாம் போக முடியாது. ஸோ அதனால தான் மழை செம்மையா வருது போல இருக்கே. ஸோ அதனால பசங்கள்கிட்ட யாரைக்கே அட்டண்டன்ஸ் போட சொல்லிடுறது. இப்போ அட்டண்டன்ஸ் போட்ட வந்து அவனுக்கு சேர்த்து நான் அங்கே அட்டண்டன்ஸ் போட்டுறேன் பெங்களூர்ல. ஸோ அவன் பெங்களூர்ல இருக்கா, பட் பெங்களூர்ல எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு அட்டண்டன்ஸ் போட. நான் வந்து ப்ராடக்ட் மேனேஜர், அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கவுன்சிலர். என்னோட ப்ராடக்ட்டுக்கு அவர் கவுன்சிலர். ஸோ அதனால அவருக்கு எனக்கு ஒரு பாண்டிங் இருக்கு. அது அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும், ஃபன் இருக்கும். Let's see what will happen. So இது வந்து காலேஜ் ஏரியா, கேம்பஸ் ஏரியா. இப்போ நீங்க பாத்தீங்கல்ல, அது வந்து அங்கே ஒரு காலேஜ் இருக்கு, டிகிரி ஐடிஐ லா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஸோ இங்கிட்டு வந்து காலேஜ் எல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து அவுட்டர் சிட்டி முடிச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் வந்து நம்ம வயநாட்டில் கிளம்புறோம். ஆல்ரெடி ஸ்டே புக்கிங் ஆயிடுச்சு, கார் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரைடே நைட் கிளம்புறது. ஃப்ரைடே நைட் ஒரு அர்லி மார்னிங். ஆக்சுவலி ஃப்ரைடே நைட் கிளம்பலாம் தான் பிளானு. ஸோ ரூட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் வழியாக தான் போவோம், பட் பண்டிப்பூர் கிடையாது. ஸோ அதனால எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ போயிட்டு இப்போ நான் நாளைக்கு செகண்ட் ஹாஃப் மேலே கிளம்பலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு ஈவினிங் டைமில். So let's see what will happen. And guys, இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் லைக் ஒரு இப்போ நார்மலாக ஃப்ளைஓவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர், 500 மீட்டர், 200, 300 மீட்டரில் ஃப்ளைஓவர் இருக்கும். ஆனால் பெங்களூர் விட்டு பெங்களூர், மைசூர், அடுத்து டெல்லி, அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மேங்களூர்ல வந்து ஒரு ஃப்ளைஓவர் கட்டியிருக்காங்க. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 2.1 கிலோமீட்டர். ஒரு 1.5 லைக் ஒரு 3-4 மந்த் பேக் வந்து அந்த ரோடெல்லாம் செம்மையா இருக்கும்னா அவ்வளோ கொடூரமாக வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னமோ ஒர்க் செஞ்சு ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரோடு மட்டும் செம்மையா இருக்கு இந்த 2.1 கிலோமீட்டர். ஸோ மேஜர் அப்டேஷன். எனக்கு தெரிஞ்சு அடுத்த 10 இயர்ஸ்ல மேங்களூர் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் கர்நாடகா. ஏன்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் அதிகமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்ஸ், பில்டிங்ஸ், இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஓகே. அண்ட் எஜுகேஷன் ஃபீல்டில் ஆஸ் யூஸ்வல் ஆல்வேஸ் சவுத் கென்ரா இஸ் டாப் டைம். அண்ட் அதர் தேன் தட் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே டாப்பில் இருக்கு. ஸோ அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் சிட்டி மேபி ப்ராபப்ளி இன்னொரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இப்போ உள்ள கவர்மெண்ட் மாதிரியே சப்போர்ட் பண்ணி அண்ட் சென்ட்ரல் மாதிரியே சப்போர்ட் பண்ணியிருந்தா அடுத்த மெட்ரோ சிட்டி வந்து மேங்களூர் தான். லெட்ஸ் see what will happen. We will wish all the best. ஸோ மெட்ரோ சிட்டி எல்லாம் வந்துச்சுன்னா மேங்களூர்லாம் வந்து நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு போயிடும். ஸோ இங்கெல்லாம் வந்து ஐடி ஹப் அண்ட் பெரிய பெரிய லாஜிஸ்டிக்ஸ் ஹப்ஸ், இது மாதிரி வேற கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் அப் இருக்கும். Let's see what will happen. We'll pray for the good. And மழை வரும் இருக்கு, ஆனா வர மாட்டேங்குது. என்ன கைஸ் இது? ஆக்சுவலி இங்க ஒரு நாய் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு. என்னடா பண்றே? எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க கைஸ். கியூட் கை. பொறாம என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா. ஏய், என்ன பண்ற? யாரா நீ? யாரா அந்த பையன்? ஏய், யாரா அந்த பையன்? நந்தா அந்த பையன். எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? பிறகு நம்ம ஸ்ட்ரைட்டா போயிரும். இல்லப்பா, அவங்களும் ஸ்ட்ரைட்டா தான் வர்றாங்க. பை. சூப்பர் ஃபன். நல்லா கியூட்டா இருக்கு நாய்.
எங்க வீட்டுல ஒரு இருக்கேன். ஐயோ ஐயோ ஐயோ, செம்மையான ஒரு ஐயோ டார்ச்சர் அது. ஒரு வீட்டுல ஒரு சின்ன ஒரு தம்பியா தங்கச்சியோ இருந்தா எவ்வளவு இரிட்டேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஆனா எவ்வளவு கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம வீட்டுல ஒரு நாய் இருக்கு. ஆக்சுவலா ப்ரீவியஸ் வீடியோல பாத்திருப்பீங்க, அந்த வீடியோல இருக்கு. செம்மையா கிரிஞ்ச் பண்ணுவாரு. நான் ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் தனியா இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நான் மந்த்லி வந்து 1 வீக் இங்க இருப்பேன். அந்த 1 வீக் வந்து ஒரு 1 வீக் வீட்டுல இருந்தேன். எப்படி ஈவினிங் மார்னிங் வந்து டைம்ல தான் வீட்டுல இருப்பேன். டே டைம்ல டியூட்டி அது இதுன்னு அவுட் சைடு போயிடுவேன். சம்டைம்ஸ் அதுவும் இருக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி மூமெண்ட்ல எல்லாம் இவர் என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவார். நான் வந்து வீட்டுக்கு வந்தேன்னா அப்படியே அவருக்கு செம்மையான ஹாப்பி. ஏன்னா நான் வந்தால் அங்கே கோழி மீன் மட்டன் அதுக்கு வேணுங்கிறதுலாம் வாங்கிட்டு வருவேன். அன்லிமிட்டடா வந்து அதை மட்டும் திங்க போவேன். அதனால நான் வந்து அவருக்கு ஒரு ஹாப்பினஸ், தனியான ஹாப்பினஸ். ஸோ நம்ம வீட்டில் என் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அனிமல் லவர்ஸ். எங்கள் வீட்டில் நாய் இருக்கு, பூனை இருக்கு. அண்ட் நீ என்னத்த கொண்டு வந்து கொடுத்தாலும் வளர்க்குற அளவுக்கு ஒரு திறமை வளர்த்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அதனால அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஃபேமிலிக்கு. ஸோ அனிமல் லவர்ஸ், உங்கள் வீட்டில் ஏதாவது அனிமல்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் உள்ள டாகுக்கு வந்து ராக்கி பாய் அண்ட் ராக்கி அப்படின்னு தான் வச்சிருக்கோம். பாய் வந்து நான் கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து விட்டேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி கைஸ். அண்ட் பூனைக்கு வந்து பேர் பார்த்தீங்கன்னா சின்னு. ஸோ ரெண்டு அனிமல் வந்து வீட்டில் இருக்கு. அண்ட் லவ் பேர்ட்ஸ், பெட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ பெட்ஸுக்கு நான் ஒன்று பேர் வைக்கல. ஆக்சுவலி அதுவும் வந்து செம்மையான ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கேஜில் தான் வச்சிருக்கோம். கேஜில் வச்சு அதுக்கு ஒரு லாக் போட்டிருக்கேன், அந்த இதை ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. ஒப்ப மொழில அந்த 4 லவ் பேர்ட்ஸும் அந்த லாக்கு மேலே குறியா கண்ணா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கடிச்சு மேலே கூட்டிக்கிட்டு இருக்கும். நல்ல வேலை டைட்டா இருக்கு அந்த லாக்கு, இல்லைன்னா பறந்து சிட்டா பறந்துருவாங்க 2 பேரும். 2 இல்லை ஆக்சுவலி 4 இருக்கு. ஸோ 4 பேரும் சிட்டா பறந்துருவோம். அதனால டைட்டா லாக் போட்டு வச்சிருக்கேன். லாக்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி சாவி போடுற மாதிரி கிடையாது, அது ஒரு கிளிப் இருக்கு. ஸோ அதை போட்டு வச்சிருங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கணும் எப்படி வருது என்னான்னு. ஆக்சுவலா எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஆகலை. ஆக்சுவலா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தா கிவ் அவே பிளானிங். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லைக் எல்லா வீடியோஸ்க்கும் லைக் பண்ணியிருக்கணும், கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் ஒரே கண்டிஷன் தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நம்மளோட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு லைக் பண்ணியிருக்கணும், எல்லா வீடியோஸ்லையும் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும். சிம்பிள். ஸோ கிவ் அவே கண்டிப்பாக இருக்கு. ரேண்டம்லி ஆகும். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியும் போட்டிருப்பேன், நீங்கள் டைரெக்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அடிஷ்னல் யாராவது ட்ராவல் ரிலேட்டட் ஆர் ட்ராவல் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து டேம் பண்ணீங்கன்னா லைக் நம்ம வந்து ட்ராவல் பிளான் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ வெல் சி வாட் வில் ஹேப்பன். ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து லைக் இது வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ லைக் ரீல்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும், ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். லைக் இன்ஸ்டாகிராம்லேருந்து வந்து எனக்கு டேம் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ அண்ட் தென் ஸோ கிவ் அவே இதை பார்த்தீங்கன்னா கிவ் அவே இருக்கும். 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் நமக்கு. ஸோ 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா கிவ் அவே ரேண்டம்லி 5 பீப்புள்ஸ்க்கு வந்து கிவ் அவே. ஓகே. ஸோ நீங்கள் 5 பீப்புள்ஸ் நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை ஸோ இன்ஸ்டாகிராமில் இருந்தால் தேர்ந்தெடுப்பேன்.
பட் நீங்க வந்து யூடியூப்ல உங்க பேரு இன்ஸ்டாகிராம் ஐடியாலாம் போட்டிருங்க. லைக் எல்லாரும் நீங்க எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்றப்ப எனக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மட்டும் அனுப்பி விட்டுருங்க லைக் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ அங்க இருந்து ஒரு ஆள் இல்லை, ஆக்சுவலி 5 மெம்பர்ஸ், எத்தனை பேர் கமெண்ட் லைக் பண்ணியிருந்தாலும் 5 மெம்பர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கீவாவே நம்ம சைட்ல இருந்து இருக்கு. என்ன ஏதுன்னுலாம் தெரியாது, ஆனா நல்ல ஒரு ஒர்த்தான சம்பவம் தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த லாரி பின்னாடி எல்லாம் போறது டேஞ்சருங்கிறத விட இரிட்டேஷன். ஸோ இங்க மழை வந்திருக்கு. நம்ம ஊர் சைடு மழை இல்லை, தூரிக்கிட்டு தான் போயிருக்கு. ஸோ வில் சீ, மழை நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கோட் நேற்று வந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேர்டு யார் சொன்னதுன்னு தெரியல, ஆனால் அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாய்ஸ் லைஃப் எவ்வளவு கஷ்டத்துல ஓடுதுன்னா கடவுள் ஒவ்வொரு கஷ்டமா வந்து அப்படியே அசைன் பண்ணி விட்டுருவாரு. எப்படி அசைன் பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆனவனுக்கு செகண்ட் கிளாஸ், செகண்ட்ல இருந்து தேர்ட்ல இருந்து ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த், இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வரைக்கும் படிக்க முடியுமோ அவ்வளவு வரைக்கும் படிக்கிறதுக்கு அசைன் பண்ணி அங்க இருந்து அனுப்பி விடுறாருல்ல. சேம் திங் எப்படி அனுப்பி விடுறோம்னா, இந்த பிரச்சனை முடிஞ்சதே அடுத்த பிரச்சனை இன்னொரு அடுத்த பிரச்சனைங்கிற மாதிரி. ஆனா மனுஷனுக்கு கஷ்டம் நஷ்டம் வரலாம் ஜகஜம். இத போய் பெருசா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அப்ப என்னமோ முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க, சத்தியம் வாங்கினே. அது என்ன பண்றாருன்னா, பிரச்சனைய ஃபுல்லா முடிச்சு ஒரு மணி நேரம் ரிலாக்ஸ் ஆகுறதுக்குள்ள அடுத்த பிரச்சனையை கொண்டு வந்து சொருவி விட்டுருவாரு. ஸோ இந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா, கடவுளே ஒரு ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன்னா அந்த பிரச்சனை முழுசா முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சமாதானமா இரு. அந்த பிரச்சனை முடிஞ்சது வாலண்டியர் நானே வந்து அடுத்த பிரச்சனையை கேட்டு வாங்கி அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு மொச்சுதுன்னு சொன்னாங்க. பாய்ஸ் லைஃபும் அப்படின்னாங்க. எல்லா கட்டத்துலயும் பிரச்சனைங்கிறது ஒண்ணு வந்து துத்திக்கிட்டே வரும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரமா பேத்தாலான்னு சொல்லுவாங்க, கன்னடாவில் ஒரு இது இருக்கு. ஒரு பேயும் ராஜாவும் ஒன்னா போறது. அந்த பேய் வந்து ராஜா முருகுல ஏறி உட்காரும். அந்த மாதிரி நம்ம பிரச்சனை முருகுல ஏறி உட்காந்துட்டே இருக்கு, போன இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் பாய்ஸ் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நல்லதும் நடக்கும், இல்ல சேம் டைம் பிரச்சனைங்கிறது மட்டும் அப்படியே அது அன்லிமிட்டடா வரும். நல்லது லிமிட்டெட். அந்த மாதிரி. ஸோ அதான் ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் அது. காட், இங்க இருந்து ரோடு நல்லா இருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் பண்டமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கும் ஆக்சுவலா. வெல் சி, மழை வந்தா மட்டும்தான் இங்க எல்லாம் ரொம்ப கொடூரமான ரோட்டி தான், செம்மையான சம்பவம் முடிச்ச ரோடு. ஸோ எனக்கு இங்க இருந்து அங்க போற வரைக்கும் இந்த கேமராவை தேய்ச்சியே நடப்பிக்கும் போல இருக்கே. ஸோ இங்க வந்து கொஞ்ச தூரம் ரோடு இப்படிதான் இருக்கும், ஒரு 1/2 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோடு நல்லா இருக்கு. இங்க இருந்து கிட்டத்தட்ட மேங்களூர் போற வரைக்கும் ரோடு நல்லா தான் இருக்கு. இங்க ஒரு இடத்துல, அங்க முன்னாடி ஒரு இடத்துல இருக்கு. இந்த 2 இடத்துல ரோட விட்டுட்டு மற்ற ரோடெல்லாம் செம்மையா இருக்கும். யாருமா இந்த நேரத்தை கால் பண்றது? காலையில உங்களுக்கு ஒரு வேலை இல்லை.
சாரி காய்ஸ், எவனோ ஒருத்தன் இந்த நம்பரை கொடுத்து லோன் பண்ணியிருக்கான். எப்போ பார்த்தாலும் எனக்கு கால் வந்துட்டு இருக்கு. கட்டுப்பாகுது மை லார்ட். நான் பண்றது ஸோ இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்கும். ஸோ நான் முறுக்க தோணுதுன்னா வண்டி வந்து 130 அந்த ஒரு ரேஞ்சில் போகும். ஆனா மழை வந்திருக்கனால நான் கொஞ்சம் நிதானமா போக வேண்டியதா இருக்கும். ஏய் ஏற அந்த புல்லு, டேய் ஏற அந்த புல்லு. சாரி, சும்மா ஒரு கண்டென்ட்டுக்கு போட்டேன், யாரும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. யாராவது ஒருத்தர் வேகம் போங்கப்பா. ஸோ முடியலடா சாமி இந்த ரோடுக்கு. ஐயோ கடவுளே. ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா, இத வீடியோ பப்ளிக்கா சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா, எங்க பார்த்தாலும் லைக் பொண்ணுங்க இருப்பாங்க, இல்லைன்னு இல்லை. ஆனா எல்லா பொண்ணுங்களும் அழகா இருக்கும். ஒன்ன பார்த்து அங்கிட்ட திரும்ப இன்னொன்னு அழகா இருக்கும். அது நல்லா இருக்கு, இன்னொன்னு பார்த்து அதுவும் நல்லா இருக்கும். இதோட பிளஸ் பாயிண்டே அது. இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. கேட்டா தங்கச்சியும் ஆமா சார். பெங்களூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில மூஞ்ச பார்த்து பார்த்து அப்படியே சலிச்சு எப்படின்னா ஏன்டா இந்த மூஞ்ச பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க அப்படி இல்லை. இங்கே பார்க்க பாரு தலைவா, பாரு தலைவா, பாரு தலைவான்னு சொல்ற மாதிரி. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. சாரி. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டா தெரிவாங்க. ஏன்னா போஸ்டர்ல வந்து சில பேர் இருக்காங்க மாடலிங் டைப்ல போறோம். ஆனா சில பேர் வந்து லைக் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியில இருந்து வந்தாங்க. அவங்க ஃபேமிலி என்விரான்மெண்ட்டே அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா அழகா கியூட்டா சப்பியா இருப்பாங்க. சப்பியா இருப்பாங்கன்னா அப்படின்னு இல்லை, பட் இட்ஸ் ஓகே. ஒரு நாளா ஒரு நான் கூட தான் காதலிக்கும் போது இவளை பார்த்து ரோஜான்னு, இப்ப பார்த்தா ரோஜா வைக்கிற தொட்டி மாதிரி இருக்கா. இதெல்லாம் காதலிக்கும் போது அள்ளி விடுற பொய்கள் தானே. உள்ள வாங்க. ஹோம்லியா இருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைஓவர். இங்க இருந்து கண்டினியூ ஃபிளைஓவர் தான். எங்க வரைக்கும் 2.1 கிலோமீட்டர் இந்த ஃபிளைஓவர் அங்க ஸ்டார்ட் ஆச்சு. இங்க நெக்ஸ்ட் 2.1 கிலோமீட்டர் வரைக்கும் செமையான ஃபிளைஓவர். ஸோ மேங்களூர் சவுத்துல அளவு அதிகமான லென்த்தியான ஒரு ஃபிளைஓவர்னா இதுதான். செம்மையா இருக்கு ஃபிளைஓவர். ஸோ முதல்ல இங்க இந்த ஃபிளைஓவர் கட்டுறப்ப எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க. மேல இருந்து கல் எப்போ விழுவுது, கான்கிரீட் எப்போ தலையில விழுவும், எந்த நேரத்துல ராடு விழுவும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி அந்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அதனால எல்லாருக்கும் பயம். இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து இந்த ரோட்ல போறதுனால எல்லாருக்கும் ஒரு அந்த பயமே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாரும் இந்த ரூட்டு தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் டெம்பிள், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. ஸோ இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கனவு. கன்னடாவும் மிஸ் ஆகுது. சாரி பாய்ஸ். இந்த ஏரியா பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் சில பல ஒரு ஆர்கனைசேஷன், உங்களோட ஒரு ட்ரீம்
இந்த மாதிரி ஃப்ளைஓவர் ஆகணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கணுங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி அச்சீவ் ஆயிடுச்சு. இது நல்லா இன்னும் நல்லபடியாக நடக்கணும். எல்லாம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இதெல்லாம் வந்து லைக் கம்ப்ளீட் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷ். ஸோ ஹோப்ஸ் இருக்கு, பண்ணிடுவாங்க. I'll see what will happen. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு ரோட் நல்லா இல்லை கைஸ், அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ತುಂಬಿ ತುಳುಕೋ ಕಂಗಳಲ್ಲಿ ಕಾಣುತ್ತಿದೆ ಮಾಸ್ಕಿನ ಬಣ್ಣ. ஓ காட், யாராவது டீ சாப்பிட்றவங்க வந்தீங்கன்னா வாங்க, வந்து டீ சாப்பிட்டு போங்க. இது வந்து ஒரு கொடுமையான ரோடு, கொஞ்சம் தூரம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். லெட்ஸ் சி, இந்த ரோடு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்றேன்.